உடைந்த கனவுகள். வயல்களுக்கு நடுவே இருந்த கூரை வீட்டில் அனுஷாவின் திருமணம் நடந்தது. அவளுக்கு வயது 19. கல்லூரியில் இறுதியாண்டு படித்துக் கொண்டிருந்தவள். தந்தையில்லாத குடும்பம். அம்மாவும் ஏற்கனவே திருமணமாகியிருக்கும் ஒரு அக்காவும் 2 அண்ணன்களும் தான். அவர்கள் எல்லோரும் சாதாரண குடும்பம். அனுஷாவுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைத்ததே பெரிய அதிர்ஷ்டம் என்று எல்லோரும் மகிழ்ந்தனர். ரவி நகரத்தில் வேலை செய்பவன். நல்ல ஊதியம், அழகான தோற்றம். திருமணம் மிகுந்த கொண்டாட்டத்துடன் நடந்தது. அனுஷா தன் எதிர்காலத்தைப் பற்றிய அத்தனை கனவுகளுடன் புகுந்த வீட்டுக்குப் போனாள். அன்றிரவு திடீரென ரவிக்கு ஏதோ சுகமில்லை போலானது. உடல் நடுங்கியது. கை கால்கள் உதறின. வாயில் நுரை தள்ளியது. அவன் தரையில் விழுந்து துடித்தான். அனுஷா அதிர்ச்சியில் கத்தினாள். வீட்டார் ஓடி வந்து ரவியை தூக்கினர். சிறிய பிரச்சனைதான், சோர்வால் வந்தது என்று சமாளித்தனர். அடுத்த நாள் காலை அனுஷா தன் வீட்டுக்கு வந்தாள். புன்னகை முகத்துடன் வீட்டு வேலைகளைச் செய்தாள். ஆனால் கண்களில் கண்ணீர் ததும்பியது. யாரையும் நேராக பார்க்க முடியவில்லை. போகும் வழியையோ கையிலுள்ள பொருளையோ பார்த்துக்கொண்டே பேசினாள். மதியம் வரை எல்லா வலியையும் மனதுக்குள் முழுங்கினாள். பிறகு அம்மாவின் மடியில் தலை வைத்து சிரித்த முகத்துடன் கண்ணீர் வடித்தவாறு நேற்றிரவு நடந்ததைச் சொன்னாள். குடும்பமே உறைந்து போனது. ரவிக்கு வலிப்பு நோய் இருப்பது தெரிய வந்தது. அது மறைக்கப்பட்ட உண்மை. அனுஷாவைத் தவிர மற்ற அனைவருக்கும் ஏற்கனவே தெரிந்திருந்தது. சிறிய சுகையினம்தான், மாத்திரை போட்டால் சரியாகிவிடும் என்று ரவியின் வீட்டார் சொல்லி சம்மதம் வாங்கியிருந்தனர். ஆனால் அனுஷாவுக்கு மட்டும் சொல்லவில்லை. ரவியின் வீட்டார் வந்து அவனை அழைத்துச் சென்றனர். சிகிச்சை செய்து கொண்டு வருகிறோம் என்றனர். ஆனால் அனுஷாவின் குடும்பம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சாதாரண குடும்பம். பெரிய பொறுப்புகள் இல்லை என்றாலும் அனுஷாவின் எதிர்காலத்தைப் பற்றி பயந்தனர். இப்படி ஒரு நோய் இருந்தால் எந்நாளும் ஆபத்து. அனுஷாவும் பித்து பிடித்தது போல் ஆகிவிட்டாள். மிக முக்கியமாக ரவியின் வீட்டார் அனுஷாவையும் ரவியையும் தனியாக பேசவோ அவர்களுக்குள் முடிவுகள் எடுக்கவோ விரும்பவில்லை. எங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும் என்றனர். அனுஷாவின் குடும்பமோ எங்கள் வீட்டில் அனுஷாவும் ரவியும் ஒரு சில மாதங்களுக்கு தங்க வைக்குமாறு கேட்டார்கள். அனுஷா உருவத்திலும் குணத்திலும் சிறு பிள்ளை போல் இருப்பதால் இருதரப்பும் தனி வீடு வைக்கவும் விரும்பவில்லை. அதனால் அனுஷாவையும் ரவியையும் தனியாக பேசக்கூட அனுமதிக்கவில்லை.